Hello friends, welcome to my channel. So international relations part 3 current affairs நம்ம இப்ப பார்க்க போறோம். And video போறதுக்கு முன்னாடி I just request you to see the topic name first so that you can make effective use of time. And friends, நம்ம பார்க்க போற first topic is United Nations Convention on the Law of Sea. So in the UNCLOS is also called as Law of Sea Convention or Law of the Sea Treaty. So என்னதுங்க இந்த கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா it is an agreement and in the agreementல they define the rights and responsibilities of the nation with respect to the world oceans. புரியுதுங்களா? So இப்போ வாட்டர் பாடிஸ் இருக்கு, sea oceans whatever it is. So அங்க இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம், இந்த மாதிரி environmental activities could be taken up and how the natural resources should be managed. So இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க and even என்னென்ன ரைட்ஸ் இருக்கு நேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் சீல. ஸோ இந்த யூஎன் கிளாஸ்ல ஓஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஏரியாஸா டிஃபைன் பண்ணியிருக்காங்க, லைக் இன்டர்னல் வாட்டர்ஸ், டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், ஆர்ச்சிபிலாஜிக் வாட்டர்ஸ், கான்டிகியஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஃபைன். ஸோ ஒன்னொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பார்த்துடலாம். ஸோ இன்டர்னல் வாட்டர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுவாங்க, அதாவது இமேஜினரி லைன் டிமார்கேட்டிங் தி வாட்டர் பாடி அண்ட் தி லேண்ட். ஸோ அந்த இமேஜினரி லைன் உள்ள என்னென்ன வாட்டர்லாம் இருக்கோ ஆர் எனி வாட்டர் வேஸ் ஆன் தி லேண்ட் சைட் ஆஃப் தி பேஸ் லைன் வில் பி கால்ட் அஸ் இன்டர்னல் வாட்டர்ஸ். சரிங்களா? அண்ட் இந்த இன்டர்னல் வாட்டர்ஸ்ல a country is given full rights to set their own laws. They can make use of its resource and அதை அவங்க ரெகுலேட்டும் பண்ணலாம். புரியுதுங்களா? So there will be no interference from the foreign countries. So internal watersல ஒரு நேஷன் என்ன ரூல்ஸ் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன ரூல்ஸ் வேணாலும் செட் பண்ணலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். So what is this meaning of territorial waters அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பேஸ் லைன்ல இருந்து 12 nautical miles வெறியும் டெரிட்டோரியல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த UN clause டிஃபைன் பண்றாங்க. So 12 nautical milesனா 22 kilometers approximately. And even in this territorial waters the country can make their own laws, they can regulate and make the use of its resources and so on. But inga ஒரு provision உங்களுக்கு தெரியணும், that is called as innocent passage. So in this territorial water innocent passage are allowed அப்படின்னு சொல்றாங்க. So what is this innocent passage na? ஒரு submarine passing through the territorial water without affecting the peace and security அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம innocent passage அப்படின்னு சொல்லுவோம். So யாருக்கு தொந்தரவு கொடுக்காம இந்த territorial watersல ship can pass. புரியுதுங்களா? So this is called as innocent passage and innocent passage are allowed in territorial waters. And இத ஒரு நேஷன் வேணாலும் சஸ்பெண்டும் பண்ணலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ மெரினா பீச் இருக்குன்னா அங்க innocent passage are allowed, but however if the government feels that no innocent passage allow பண்ணக்கூடாதுன்னா we can suspend it. புரியுதுங்களா? and இங்க திருப்பியும் அதிகமான ரூல்ஸ்லாம் இருக்கு, லைக் a submarine while passing through the country territorial water should only navigate on the surface and அவங்க ஃபிளாகும் காமிக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க UN clauseல. அதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்ல. பட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னா 12 nautical miles from the baseline, அதாவது 22 kilometers from the baseline, and innocent passage are allowed and a country is free to set their own laws and can also regulate its resource. இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஃபைன். and next definition is archipelagic water. so archipelago அப்படின்னா ஒரு group of island அப்படின்னு நம்ம சொல்லுவோம். so from the name itself you can easily bring out what the archipelagic waters could be. so என்ன செய்வாங்கன்னா, group of islands இருக்கு, அதை சுத்தி ஒரு imaginary line draw பண்ணுவாங்க, அதை வந்து பேஸ் லைன் சொல்லுவாங்க. சோ அந்த பேஸ் லைனுக்குள்ள இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாமே ஆர்ச்சிபிலாஜிக் வாட்டர்ஸ். புரியுதுங்களா? சோ ஆர்ச்சிபிலாஜிக் வாட்டர்ஸும் இன்டர்னல் வாட்டர்ஸும் ஒண்ணுதான். சோ ஒரு நேஷனா இருந்தா அது இன்டர்னல் வாட்டர், ஐலாண்ட் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸா இருந்தா அது வந்து ஆர்ச்சிபிலாஜிக் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். சோ இங்க இந்த ஆர்ச்சிபிலாஜிக் வாட்டர்ஸ்ல the state has the full sovereignty over the waters and இங்க foreign vessels are allowed for innocent passage also. புரியுதுங்களா? and இதுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது contiguous zone. சோ பேஸ் லைன்ல இருந்து 24 nautical miles வெறியும் contiguous zone அப்படின்னு சொல்லுவாங்க. and இந்த contiguous zoneல a state can enforce laws in 4 specific areas, அதாவது pollution, taxation, customs and immigration. so இந்த 4 ஏரியால a state could have their own specific law. and 24 nautical miles அதாவது 44 kilometers from the baseline will be called as contiguous zone. புரியுதுங்களா? and the next zone is exclusive economic zone. so exclusive economic zone na baseline la irundhu 200 nautical miles, அதாவது approximately 370 kilometers வெறும் exclusive economic zone அப்படினு சொல்லுவாங்க. and in the exclusive economic zone la a nation will have full exploitation rights over all natural resource. புரியுதுங்களா?
and in the exclusive economic zone la foreign vessels will have the freedom of navigation and foreign states are also allowed to lay submarine pipes and cables. So foreigners க்கு சில allowances இருக்கு, but however they are subjected to regulation by the coastal states or the particular nation. But இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, a nation will have sole exploitation right over all natural resource. So இப்போ இந்தியா இருக்கு, இந்தியால இருந்து 200 nautical miles வரைக்கும், அதாவது இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல என்னென்ன நேச்சுரல் ரிசோர்சஸ்லாம் இருக்கோ நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? see exploitation it is subjected to regulation but we will have rights. புரியுதுங்களா? and friends, இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆயில் ரைட்ஸ் அண்ட் ஃபிஷிங் ரைட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கிளாஷஸ் இருந்தது. சோ இந்த மாதிரி கிளாஷஸ் எல்லாம் மிட்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஃபைன். சோ 200 nautical mile வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், that is from the baseline. and I have also given you image here. this is from Wikipedia. so இந்த இமேஜ் இப்போ தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஃபைன். சோ UPSC Prelims ல கிலோமீட்டர்ஸ் பேஸ் பண்ணியோ இல்ல இந்த டெஃபினிஷன் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ் பண்ணியோ क्वेश्चंस கேட்கலாம். So please have a note on it. Fine. So I hope UNCLOS is clear now. We'll move on to the topic that is South China Sea dispute. So friends, இப்போ South China Sea பாத்தீங்கன்னா you could see many small island nations. And அதே மாதிரி South China Sea சுத்தி நிறைய நேஷன்ஸ் இருக்கு, லைக் மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சைனா, தைவான். So South China Sea bordering nations கூட நிறைய இருக்கு. சரிங்களா? அண்ட் சவுத் சைனா சீ பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் அண்ட் இட் ஹாஸ் சம் நியர்லி அபவுட் 35 lakh square kilometer with 8 countries surrounding it. So 8 countries: China, Taiwan, Philippines, Malaysia, Indonesia, Brunei, Singapore and Vietnam. So these nations surrounds South China Sea. சரிங்களா? and why this South China Sea is important அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, it is located in international shipping route first of all. so trade base பண்ணி நிறைய potentials இருக்கு இந்த சவுத் சைனா சீக்கு. ஃபைன். அப்படி இல்லனா நீங்க சவுத் ஈஸ்ட் ஏசியாவை சுத்தி தான் மேல போக முடியும். ஃபைன். சோ இட் இஸ் a potential zone for passage of merchant ships. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எனர்ஜி ரிசர்வ்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு சவுத் சைனா சீல, லைக் பெட்ரோலியம். ஈவன் இந்தியா அண்ட் வியட்நாம் have came together for oil exploration in South China Sea. So petroleum and mineral reserves are there. And third point is, it also happens to be a great fishing zone. So fishing potentialஸும் அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? So these are the three important points which you need to know when it comes to South China Sea. And இது இல்லாம coral reefs, many small tiny islands are there, tourism potentials, பேசிக்கிட்டே போலாம். So இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, as we saw according to UNCLOS, exclusive economic zone demarcation ஏற்கனவே பண்ணிருக்காங்க. Fine. So you can see blue lines here. So இதெல்லாமே வந்து UNCLOS demarcation. So they have demarcated. But இங்க ப்ராப்ளம் என்னன்னா, சைனா ஒரு 9 லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிருக்காங்க, ஒரு இமேஜினரி லைன். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9 லைன் belongs to China. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. These region belonged to China before. So அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சைனா கிளைம் பண்றாங்க. So they have drawn a line which is called as 9 line, claiming that this region belongs to China and China have sole sovereignty rights in this region. And எதுக்கு சைனா இந்த region belongs to them அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா because of the strategic importance like oil and natural gas reserves, trade potential, fishing zone. So இதெல்லாம் possibilities. சரி, சைனா தான் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஈவன் வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இவங்க கூட இந்த சவுத் சைனா சி belongs to them அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. அண்ட் இதுல you need to know few important islands and shoal. So shoalனா வந்து fishing ground. புரியுதுங்களா? when a large number of fish come together, then that zone is called as shoal. So in the South China Sea you need to know few islands, that is Paracel Islands, Spratly Islands, Scarborough Shoal, Macclesfield Bank, Pratas Island. So இந்த மாதிரி ஒரு important islands இருக்கு and these are situated between nations. And South China Sea சுத்தி இருக்கிற nations எல்லாம் இந்த island எனக்கு தான் சொந்தம், and especially இந்த Spratly and Paracel Islands எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் claim பண்றாங்க. So this is the basic dispute. So everyone have their own territorial claims. So இப்போ US என்ன சொல்றாங்க, according to UNCLOS, China 9 line is inappropriate அப்படின்றாங்க, and many nations have their own opinion. So this is South China Sea dispute.
அண்ட் இந்த ஜோன் வந்து ரொம்ப ஒரு டென்ஷனான ஜோன் அப்படின்னு சொல்றதுனால நிறைய பேர் இங்க நேவல் பேஸ் மிலிட்டரி பேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்கன்னா ஏதாவது யூஎஸ் ஷிப் சவுத் சைனா சி மூலியமா பாஸ் ஆச்சுன்னா தென் இட் வில் பாப் அப் இன் தி நியூஸ். ஸோ இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆல் தி கண்ட்ரி ஷுட் கம் டுகெதர் அண்ட் தே நீட் டு எங்கேஜ் இன் டாக் நெகோசியேஷன். ஸோ சைனா என்ன சொல்றாங்க, பைலேட்ரல் நெகோசியேஷனுக்கு வாங்க. ஸோ ஒரு நேஷன் எங்க கிட்ட வாங்க பேசுங்க அப்படின்றாங்க. பட் மற்றவங்க எல்லாம் ஸ்மால் நேஷன்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க, சைனா இஸ் ரிலேட்டிவ்லி பிகர் தென் அஸ். ஸோ கண்டிப்பா அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஏஷியான் மூலியமாக நெகோசியேட் பண்ணுங்க இதை அப்படின்றாங்க. ஆனா சைனா அப்போஸ் பண்றாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா 2016 பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் இந்த கேஸை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் கோர்ட் கிட்ட எடுத்துட்டு போனாங்க. அண்ட் ஈவன் கோர்ட் ஹேவ் given the verdict that China had violated the sovereign rights அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவவர் சைனா திருப்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல நீங்க பண்ண ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து சரியா இல்ல, ஸோ அதனால நாங்க இந்த வேர்டிக்ட ஒத்துக்க மாட்டோம் திருப்பி சைனா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் நியூஸ்ல பாப்பப் ஆயினே இருக்கும். So you just need to add on points. But however, for UPSC prelims, what you need to know is the island nations. So இப்போ நான் சில islands நேம்லாம் எடுத்திருப்பேன், like Paracels, Spratly Islands, Scarborough Shoal, Macclesfield Bank. So these are few important islands or shoals which are in the news frequently. So first இது உங்களுக்கு தெரியணும். And second, 9 line னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா 9 லைனும் நியூஸ்ல ஃப்ரீக்வெண்டா இருக்கு. அண்ட் சவுத் சைனா சீயை சுத்தி என்னென்ன நேஷன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? So map based questions கேட்கறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. So please have a check on that. Fine. So that's it with respect to this issue. We'll move on to the next issue, that is $1 million fund. So friends, இது என்னது $1 million fund அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, I hope everyone knows about BRICS. So in the BRICSல they have established a $1 million fund and the purpose of this fund is to boost media cooperation, சரிங்களா, among the nations. So இப்போ மீடியால பாத்தீங்கன்னா there are many shortcomings, like westernized nation tend to dominate the media. So எந்த மாதிரி சர்வீஸ் வேணாலும் இருக்கட்டும், டிஜிட்டல் மீடியா, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆர் பீப்பிள் டு பீப்பிள் கான்டாக்ட் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வெஸ்டர்னைஸ்ட் மீடியா இஸ் டாமினேட்டட். ஃபைன். ஸோ இதுக்காக பிரிக்ஸ் நேஷன் ஒரு மீடியா ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் திஸ் $1 million fund will help the BRICS media forum. சரிங்களா? ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும், இட்ஸ் மோர் தென் எனஃப். ஃபைன். ஸோ யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, $1 million fund is associated with அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேட்டுடுவோம். சோ இது என்ன, பிரிக்ஸ் மீடியா ஃபோரம்காக எடுத்துட்டு வந்த ஃபண்ட் இது. So that the BRICS nation could engage with themselves to develop their own media. Fine. So this is all about $1 million fund and it is more than enough if you know these points. And நம்ம பார்க்க போற next topic is India re-elected to ECOSOC. So friends, I hope one should know about ECOSOC. So ECOSOC means Economic and Social Council of United Nations, and this happens to be one of the principal organ of United Nations. So principal organs of United Nations என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, United Nations General Assembly, United Nations Secretariat, International Court of Justice, United Nations Security Council, United Nations Economic and Social Council, United Nations Trusteeship Council. So இந்த மாதிரி 6 பிரின்சிபல் ஆர்கன் இருக்கு யுனைடெட் நேஷன்ல. அண்ட் அதுல ஒண்ணுதான் இந்த UN Economic and Social Council. ஃபைன். அண்ட் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாலிசி ரிவ்யூ, கோஆர்டினேஷன், ரெக்கமெண்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் as well as implementing certain goals. So இப்போ இந்த யுனைடெட் நேஷன் ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ்லாம் இருக்கும்ல, லைக் FAO, Food and Agriculture Organization, like International Labour Organization or International Maritime Organization. So there are many specialized agencies of United Nations and அவங்களும் சில எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஃபைன். ஸோ அதை இவங்க எல்லாமே கோஆர்டினேட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஈகோசாக்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 54 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ யுனைடெட் நேஷன்ஸ்ல 193 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த 193 மெம்பர்ஸ்ல இந்த ஈகோசாக்ல தேர் ஆர் ஒன்லி 54 மெம்பர்ஸ். சரிங்களா? ஸோ தீஸ் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஃபார் 3 years term. ஸோ இந்த வருஷம் இந்தியா became a member to ECOSOC. புரியுதுங்களா? அண்ட் மெம்பர்ஸ் கூட எப்படி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜியோகிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பேஸ்டு தான் சீட்ஸ் கொடுப்பாங்க ECOSOCல. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிரிக்கன் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு 10 பேரு, ஏசியா பசிபிக்ல இருந்து ஒரு 10 பேரு, லாட்டின் அமெரிக்கா ஒரு கரீபியன் ஸ்டேட்ஸ்ல இருந்து 10 பேரு. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்தியா வாஸ் ஒன் among the Asian states. புரியுதுங்களா? ஸோ they have been elected to ECOSOC by United Nations General Assembly for 3 year term. ஸோ அதனால it was in the news. ஸோ ஏற்கனவே இந்தியா ECOSOCல மெம்பரா இருந்தது.
இப்போ திருப்பி reelected ஆயிட்டு திருப்பியும் மெம்பர் ஆயிட்டாங்க. ஃபைன். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் however இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவா இல்ல. பட் ஸ்டில் these sort of information should not be left out. ஏன்னா எப்போ என்ன கேட்பான் யூபிஎஸ்சின்னு தெரியவே தெரியாது. ஃபைன். ஸோ ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ that's it with respect to this issue. We'll move on to the next issue, that is WHO Framework Convention on Tobacco Control. So friends, in the Framework Convention on Tobacco Control என்னன்னு தெரியணும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் ட்ரீட்டி which is endorsed by WHO, that is World Health Organization. Fine. So இதை வந்து WHO Framework Convention on Tobacco Control அப்படின்னு சொல்லுவாங்க. Fine. And friends, please remember this. This is the first international public health treaty under WHO. So WHO எடுத்துட்டு வந்த first treaty-ஏ இந்த FCTC தான். Fine. And this FCTC came into force on February 2005. சரிங்களா? So it has been signed by nearly about 170 countries and it is legally binding on 180 nations. And few nations are not part of this WHO FCTC. But India is a part of this convention. புரியுதுங்களா? And the objective of the treaty என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, obviously tobacco usage கம்மி பண்ணணும். Fine. So international cooperation in healthcare sector எடுத்துட்டு வருவாங்க so that they can combat tobacco. So in the FCTC ல வந்து இப்போ திருப்பி ஒரு புரோட்டோகால் கூட எடுத்துட்டு வராங்க which is not in force actually. So இந்த புரோட்டோகால் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு illegal trade with respect to tobacco products வந்து ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு புரோட்டோகாலும் இந்த WHO FCTC எடுத்துட்டு வந்திருக்காங்க. So more 6 nations have to sign this protocol. So 40 nations sign பண்ணிட்டாங்கன்னா it will come into force. Fine. So எதுக்காக it was in the news அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, last year COP7 அதாவது 2016ல, fine, not 2017 friends, in 2016 7th conference of parties held in India. சரிங்களா? So conference of parties na idoda governing body. Fine. So all the 180 nations is a part of the conference of the parties and 2 years once in the conference of parties nadakum and 7th session India la nadandhudu. Fine. So adukkaga it was in the news in 2016 and adukapprama 2017 June masam it was in the news because India la tobacco concern were rising. So adanal our government has initiated various measures to reduce the tobacco consumption in the nation like surveying and packet warnings indha mari eduthu vandanga. So it was in the news and the important point which you need to know is that இப்போ இந்தியால பிக்டோரல் வார்னிங்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க தெரியுமா? அதாவது சிகரெட் பாக்கெட்ல சிகரெட் பிடிக்காதீங்க கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்டோரல் வார்னிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு டூ இட். சரிங்களா? ஸோ இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் இந்தியா டு ஹேவ் பிக்டோரல் வார்னிங் அண்ட் அந்த பிக்டோரல் வார்னிங்ஸ் கொடுக்க சொன்னதே இந்த WHO FCTC தான். ஃபைன். ஸோ 2005 it came into force and அப்பவே இந்தியா இதை சைன் பண்ணிட்டோம் அண்ட் இவங்க ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிக்டோரல் வார்னிங்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதாவது நீங்களும் படிச்சிருப்பீங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எடுத்துட்டு வர்றது இந்த WHO FCTC. ஃபைன். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். அண்ட் யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் டொபாக்கோ கண்ட்ரோல் இஸ் எ ட்ரீட்டி விச் இஸ் நெகோஷியேட்டட் அண்டர் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் ஆர் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் endorsed by WHO. Fine. So it is a treaty of WHO அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். So WHO happens to be a United Nation specialized agency. புரியுதுங்களா? And its 7th conference of parties held in India or not அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். Or the pictorial warnings இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி questions கேட்கலாம். I hope you got the point with respect to FCTC and it's more than enough if you know these points. Fine. So that's it with respect to this video friends. Thank you for watching.